தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, நம்முடைய மே 17 இயக்கத்துடைய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் பெங்களூரில் பார்த்திங்கன்னா நம்முடைய பொருளாதார நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரபாகரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர் தெளிவாக சொல்கிறாருங்க, 79 தொகுதிகளில் இவங்க வாக்கு திருட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 300 தொகுதிகளுக்கு மேலே இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கணும். அதில் 5 கோடி வாக்குகள் கூடுதலாக பதிவாக்கப்பட்டிருக்குது. இதில் போலி வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அப்படி எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உண்மைதான். 8% நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். எப்போதுமே ஒன்று சேர்த்துருப்பாங்க, இல்லை நீக்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை யார் தாங்க செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கட்சி சார்ந்த நண்பர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியில் இருப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு போவாங்க, இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்ட்டையும் நட்போடு இருப்பாங்க. அப்போ அதனால் அது வெளியில் வந்துருங்கிறதுக்காக இது அரசு சார்ந்த நிறுவனங்களில் மிக உயர்வை பொறுப்பில் இருக்கவங்க செய்யலாம், இல்லை ஆர்எஸ்எஸ் போன்ற மறைமுகமான வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு இயக்கம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாருங்க. உண்மைதாங்க. அதாவது காங்கிரஸுடைய வாக்குச்சாவடிகளில் எங்கே வலுவாக இருக்குதோ அந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள் இருக்காங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பட்டியலின மக்கள் இருக்காங்க, பழங்குடி மக்கள் இருக்காங்கன்னா அங்கே வாக்குகளை நீக்கிறாங்க. அந்த நீக்கிறதும் கூட பார்த்திங்கன்னா அந்த அவர்களுக்கே தெரியாமல் நீக்கப்படுது வாக்குகள்லாம் ஆன்லைன் மூலமாக. அது பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா மாநிலத்தில் உள்ள வாக்கை மகாராஷ்டிராவிலேருந்து நீக்கியிருக்காங்க. அந்த ஒரு மெயில் ஐடியும் சரி, அந்த ஒரு அலைபேசி எண்ணும் சரி, அவர் சம்மந்தப்பட்டவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூப்பிட்டு பேசுகிறாங்க, நாங்கள் அப்படி அப்ளை பண்ணவே இல்லைங்க, நாங்கள் எங்களை நீக்க சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. நீக்கப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொத்தாக நீக்கப்பட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா எந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம அதிக வாக்குகளை வாங்கி நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் ஜெயித்தோமோ அதெல்லாம் கணக்கீடு பண்ணி அதுலேருந்து இருக்கக்கூடிய வாக்குகளை நீக்கியிருக்காங்க. அந்த இடங்களில் வாக்குகளை சேர்த்துருக்குறாங்க. போலி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க, முகவரி இல்லாதவர்களை சேர்த்துருக்காங்க, புகைப்படம் இல்லாதவர்களை சேர்த்துருக்குறாங்க. எப்படியெல்லாம் திருடி இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம இவிஎம் மிஷின் முறைகேடுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அவங்க வாக்காளர் பட்டியலே மிகப்பெரிய ஊழலை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் யாருங்க? இதெல்லாம் அமைப்பு சார்ந்த ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். ஆமாம், இங்கே ஒற்றுமை இல்லை, கோஷ்டிகளாக நிலவரம். அப்படிங்கும் போது இவங்க இன்ன வரையும் வாக்காளர் பட்டியலை ஜனவரி மாதம் வெளியிட்டிருக்காங்க. நம்ம இன்ன வரையும் எடுத்து அந்த வாக்காளர் பட்டியலை போய் நம்ம பார்த்தோமா, சரி பார்த்தோமா, இல்லை எந்தெந்த இடத்துல பூத் இருக்குதுன்னு பார்த்துக்கிறோமா, இல்லை சேர்க்கையும் திருத்தமும் அதே நேரத்தில் நீக்குதலும் இருக்கக்கூடிய முகாம்கள் எத்தனை நடத்துனாங்க, அந்த முகாம்களில் காங்கிரஸ் தொண்டர்கள் போய் எங்கேயாச்சும் பங்கேற்று நீங்கள் பார்த்தீங்களா? போக மாட்டாங்க. இவங்க எல்லாருமே என்னென்னா கொடியை போட்டுட்டு ஒரு காரில் சுற்றணும், அதே நேரத்தில் தலைவர்கள் புகைப்படம் எடுக்கணும், வேலை யார் செஞ்சாங்களோ அவங்கள ஒதுக்கிவிட்டு இவங்க வேலை செஞ்ச மாதிரி காட்டிக்கணும். இப்படி மனோபாவம் கொண்ட நோயாளிகளாகவும் மனவியாதிகளாக நிரம்பியவர்களாகவும் இன்றைக்கி காங்கிரஸில் நிறைய பேர் இருக்காங்க. உழைப்பிற்கு பேர் போனது, சேவைக்கு பேர் போன ஒரு இயக்கம் இன்றைக்கி விளம்பரத்திற்காக இருக்கக்கூடியவர்களை நம்பி